ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இன்னைக்கு டிஃபன் சாம்பார் ஹோட்டல் சுவையில் இட்லி சாம்பார் தாங்க நம்ம இன்னைக்கு வைக்க போகிறோம். 10 to 15 நிமிஷத்தில் ரொம்ப குயிக்காக ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். புதுசாக பழகுறவங்களும் டக்குன்னு இந்த மெத்தடில் கற்றுக்கலாம். ரொம்ப ஈஸியானது. வாங்க நம்ம அரை கப்பு பருப்பு, அரை கப்பு பைத்தம்பருப்பு எடுத்துருக்கோம். அதை சமமான அளவு எடுத்து கழுவிட்டு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட என்ன சேர்க்கலான்னா கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிட்டு அதுக்கு 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 7 8 பூண்டு, 2 பச்சை மிளகாய். இவ்வளோ தாங்க நம்ம இன்றைக்கி சாம்பாரில் சேர்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இந்த பருப்பில் நம்ம வெங்காயம், அரிஞ்சு வச்ச வெங்காயம், 2 பச்சை மிளகாய், அது கூட பூண்டு, நம்ம ஒரு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு சமமான அளவு எடுத்துக்கலாம். ரொம்பவும் சேர்க்க வேண்டாம். இது கூட நம்ம 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிட்டு ஒரு 2 டீஸ்பூன் நம்ம சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் சேர்த்துக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம், குக்கர் விசில் போட்டு ஒரு 4 to 5 விசில் விட்டுங்க. பருப்பு வெந்து வரும். இப்போ நம்ம வெந்ததும் பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் வெந்துடுச்சு. இதை நம்ம என்ன செய்யலைன்னா ஒரு கரண்டையாலேயோ இல்லை மத்தாலேயோ நம்ம லைட்டாக மசிச்சு விடுவோம். ரொம்ப மசிக்க வேணாம். இதில் காய் போட்டிருக்கோம் இல்லையா, உருளைக்கிழங்கு, கேரட்டு, நம்ம சாம்பாரில் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட. இல்லை உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போ பாருங்கள் தேவையான அளவு நம்ம சாம்பாருக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நம்ம 10 நிமிஷம் சாம்பாரை கொதிக்க விடலாம். இது டக்குன்னு ஒரு 10 to 15 நிமிஷத்தில் நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம கொதித்தது நம்ம ஒரு பக்கம் நம்ம தாளிப்பு கொடுக்கலாம். இது புதுசாக பழகிறவங்களும் டக்குன்னு கற்றுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் சூடு பண்ணிக்கிட்டோம். இப்போ தாளிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை தாளிச்சாச்சு. நமக்கு சாம்பார் டக்குன்னு குயிக்காக ரெடி பண்ணிட்டோம். இது நம்ம இட்லி, தோசை, பொங்கல், சாதம் எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் ஹோட்டல் சுவையில் நமக்கு ரொம்ப குயிக்காக செய்ய வேண்டியது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் சாம்பார் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதை நம்ம இட்லி கூட சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆன் பண்ணுங்கள். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.